அப்பா அம்மா கணக்கு படித்ததில் பிடித்தது. திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் மொபைல் ஆப். அப்பா அம்மா ஊர்லேருந்து வந்தாங்க. இந்த மாதம் கொஞ்சம் மளிகை சாமானம் பட்ஜெட்லாம் சேர்த்து போட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு பையன் சொல்கிறான். அதுக்கு மருமக இல்லை, அவங்க வரட்டும், வந்த பிறகு கேட்டுட்டு என்ன வேணுமோ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு 2 மாதம் வரைக்கும் இருந்துட்டு போனாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா தான் மகனும் மருமகளும் உட்காந்து எப்பவும் போல் பட்ஜெட் எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போடுறாங்க. அப்போ தான் தெரியுது, என்ன ஆச்சரியம்னு பார்த்திங்கன்னா வழக்கத்தை விடவும் எல்லா செலவுமே கம்மியாக இருந்தது, அதிகமாகவே இல்லை. கரண்ட்டு பில் குறைஞ்சிருந்துச்சு. மளிகை செலவு, கரண்ட்டு பில்லு, பால், காய்கறி எல்லாமே 2 பேருக்கு ஆனதை விட 4 பேருக்கு குறைவாகவே ஆயிருந்தது. சாயங்காலம் வழக்கமாக போகிற ஹோட்டலுக்கு போனாங்க. அங்கே இருந்தவங்க எங்கே சார் 2 மாதமா ஆளையே காணோன்னு கேட்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு பொட்டில் அடித்த மாதிரி ஒரு உண்மை புரிஞ்சுது. உண்மைதான், அம்மா அப்பா நம்ம கூட இருந்தப்போ 2 மாதமும் அம்மா பார்த்து பார்த்து எல்லாருக்கும் பிடிச்சத கேட்டு கேட்டு சமைச்சு கொடுத்தாங்க. எதையுமே அவங்க அளவோடு சமைச்சதுனால எதுவுமே வேஸ்ட்டாகவும் ஆகலை. எல்லாமே சாப்பிட்ட பிறகு மீதியும் ஆகலை, குப்பை தொட்டிலையும் கொட்டலை. அப்பா பார்த்து பார்த்து ஆள் இல்லாத இடத்துல எல்லாமே ஃபேன் ஸ்விட்சு, லைட்டு ஸ்விட்சு, டிவி எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சதுனால கரண்ட்டு பில்லும் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அப்பா தன்னோட பழங்கால கதைகளை பேர குழந்தைகளோட பேசிகிட்டு இருந்ததுனால டிவி, ஃபோனு 2யுமே குழந்தைங்க மறந்துட்டாங்க. நிறைய வாழ்க்கை விஷயத்த அப்பா கிட்ட கற்றுக்கிட்டாங்களே. அது மட்டும் இல்லாமல் ஃபோனை அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. தாத்தாவோட சொல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. குழந்தைங்களோட கொஞ்சம் விளையாடுறதுல அவங்க நேரம் செலவு பண்ணதுனால பொழுது கழிக்கிறதுக்காக சினிமா, பார்க்கு, தேட்டரு, மாலு இந்த மாதிரி எங்கேயுமே அவங்க போகல. அது எதுவுமே அவங்களுக்கு தேவைப்படலை. அதில் ரொம்ப பெரிய தொகை சேமிக்கப்பட்டிருக்கு. தக்காளி 140 ரூபாய்க்கு விற்றப்ப கூட அம்மா ஆரோக்கியமான எலுமிச்சைப்பழம் ரசம் வச்சு கொடுத்தாங்க. காய்கறியையும் பார்த்து பார்த்து அளவோடு அப்பா வாங்கிட்டு கொடுத்ததுனால மளிகை சாமான செலவு எல்லாமே கம்மியானது. குழந்தைங்களுக்கும் வெளியில் வாங்குகிற ஸ்நாக்ஸுக்கு பதிலாக அம்மா வீட்லேயே ஆரோக்கியமான உணவாக சுண்டல், பச்சை பயிறு இந்த மாதிரி வேக வச்சு கொடுத்ததுனால ஸ்நாக்ஸ் செலவும் நிறைய மீதி ஆயிருக்கு. அவங்களும் ஆரோக்கியமாகவும் இருக்காங்க. இந்த மாதிரி அம்மா அப்பா நம்ம குழந்தைங்கள பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறதுனால நிறைய நல்லதும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்லேருந்து அப்பா போய் கூட்டிகிட்டு வந்ததுனால வண்டிக்கு பெட்ரோல் அடிக்கிற செலவும் மீதி ஆணுச்சு. பெட்ரோல் செலவு மட்டும் இல்லாமல் நம்ம போய் வர நேரமும் மீதியானது. கூட்டி கழித்து பார்த்தா அப்பா அம்மா கணக்கு எப்போவுமே ரைட்டு தான், நம்ம கணக்கு தான் சரியாக வரலை. அப்பா அம்மா இருந்துட்டு போன 2 மாதமுமே மாத பட்ஜெட் செலவு கூடவே இல்லை, ரொம்ப கம்மியாக தான்